அரசு ஊழியர்களைப் போல இபிஐ போல பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து டிஏவை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஓய்வு பெற்றோர் சங்கங்கள்லாம் போட்டதுனால சரி மறுபடியும் இதில் போய் நம்ம ஒரு வழக்கு போடலாம்னா இந்த பாயிண்ட்டை யாருமே வந்து கோர்ட்டில் வந்து சொல்ல. இந்த ஸ்கீமுக்கு வந்ததுக்கே டிஏ தான் பேஸு. இந்த பென்ஷன் ட்ரஸ்ட்டில் என்னென்னலாம் திருத்த வேணும்னு நம்ம கேட்டு வச்சுருந்தோமோ அதை ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து அப்படியே கடப்பில் போட்டுருச்சு. நம்ம இருந்த இபிஎஃப்ல சட்டப்படியான இபிஎஃப்லேருந்து நம்மளை வெளியேற்றி இதை கொடுக்குறோம்னு சொல்லி அதை விட்டு வெளியேற்றிட்டான். தோழர், நம்ம ஏற்கனவே வந்து இபிஎஃப் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ கழக பென்ஷன் 98க்கு அப்புறம் வந்து பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க, அந்த பென்ஷன் கொடுக்குறாங்க. அது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. அதாவதுங்க இபிஎஃப் பென்ஷன் வேண்டாம்னு நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா அடிப்படையான காரணம் இபிஎஃப் பென்ஷனுக்கும் இதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இபிஎஃப் பென்ஷனில் வந்து 35 வருஷம் சர்வீஸ் பண்ணால் தான் ஃபுல் பென்ஷன். இதில் வந்து 30 வருஷம் சர்வீஸ் பண்ணாலே பென்ஷன் கிடைக்கும். அது மாதிரி இபிஎஃப் பென்ஷனில் டிஏ கிடையாது. கடைசியாக வாங்கின தொகையில் 50% வந்து பென்ஷனாக தருவாங்க. இந்த இப்போ இருக்கக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல அதுக்கு டிஏ உண்டு. அதனால் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா வந்து அதுலேயும் கம்யூட்டேஷன் உண்டு, இபிஎஃப்லேயும் கம்யூட்டேஷன் உண்டு, அதே மாதிரி வந்து அரசு ஊழியர்களுக்கும் கம்யூட்டேஷன் உண்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் கம்யூட்டேஷன் உண்டு. அதில் டிஏ மட்டும் லிங்க்டு கிடையாது. இப்போ டிஏ லிங்க்டு வேணும்னு நாடு பூரா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களா. அதனால நம்ம என்ன சொன்னோம்னா டிஏ லிங்க்டோடு இருக்கக்கூடிய இந்த பென்ஷன் வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்தோம். இப்போ என்னன்னா டிஏவை நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல, நம்ம இந்த ஸ்கீமுக்கு வந்ததுக்கே காரணம் என்னன்னா டிஏ லிங்க்டு வேணும்னு தான் வந்தோம். அன்னைக்கு வந்து நமக்கு வந்து போட்ட உத்தரவில் அதே மாதிரி சொன்னது வாக்குறுதி எல்லாமே அரசு ஊழியர்களைப் போல இபிஐ போல பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து டிஏவை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதனால் பேசிக்கே கிடையாது. அந்த டிஏ எல்லாம் அதில் இல்லைன்னு தான் இதுக்கு வந்தோம். இதுக்கு வந்துட்டு இப்போ டிஏவை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாகவே வந்து நம்முடைய அதிகாரிகளுக்கு அது வந்து இப்போ வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக கோர்ட்டில் இந்த மேட்டர்லாம் வந்து பேசியிருக்கணுங்க. கோர்ட்டில் நம்ம வழக்கு போடலை, ஏன்னா ஓய்வு பெற்றோர் சங்கங்கள்லாம் போட்டதுனால சரி மறுபடியும் இதில் போய் நம்ம ஒரு வழக்கு போடலாம்னா இந்த பாயிண்ட்டை யாருமே வந்து கோர்ட்டில் வந்து சொல்ல. இந்த ஸ்கீமுக்கு வந்ததுக்கே டிஏ தான் பேஸு, புரியுதா. அப்போ நாம் செக்ரட்டரிகிட்ட பேசும்போதெல்லாம் வந்து ரூலில் வந்து டிஏ இல்லை அப்படி இப்படின்னு. அரசு ஊழியர் ரூல்லே டிஏ கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்லேயும் டிஏ கிடையாது. அதுலேயும் இப்போ நாமினல் டிஏன்னு சொல்கிற மாதிரி அதுலேயுமே வந்து கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இருக்குது. இது வந்து சும்மா ஏமாத்துறதுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த பென்ஷன் வந்து நம்ம வந்துட்டோம். இந்த பென்ஷனில் சில விஷயங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் நம்ம வந்து நீ வந்து எதுக்கு வந்து இதுக்குன்னு ட்ரஸ்ட் வைக்கிற, இதுக்குன்னு தனி விதி வைக்கிற, அதனால் ட்ரஸ்ட்டே வேண்டாம், அந்த விதிப்படியே வந்து கொடுன்னு தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம். ட்ரஸ்ட்டு வேண்டாம்னு வந்து வெரி ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே அந்த முதல் மீட்டிங்கில் வந்து கலைஞர் பென்ஷன் கொடுக்குறாரு. பென்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட்டில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். நம்மளை ஒரு ட்ரஸ்ட் மெம்பர் ஆகியிருந்தாங்க. நம்ம ரெசல்யூஷனில் கையெழுத்து போட மாட்டோம்னு சொன்னோம். அப்போ வந்து நம்மள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம திருத்திடலாம், அதனால் நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம தகராறு பண்ணி நிறுத்த வேண்டாம், காலையில் வந்து விழா நடக்குது, அதனால் நீங்கள் ட்ரஸ்ட்டு விதியெல்லாம் திருத்துவீங்க அப்படிங்கிற வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து அதில் வந்து கையெழுத்து போட்டோம். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் கூட்டத்தில் இந்த விதி திருத்தம் சம்மந்தமாலாம் விவாதம் என்பது வந்து நடந்துச்சு. ஏன்னா 2000 தான் அது நடக்குது. 2001 ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. ஆட்சி மாற்றம் வந்து 7-8 வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பெரிய ஸ்ட்ரைக் ஆகி போச்சு. 1.25 லட்சம் அரசு ஊழியர்கள் டிஸ்மிஸு அது இதெல்லாம். இந்த பென்ஷன் ட்ரஸ்ட்டில் என்னென்னலாம் திருத்த வேணும்னு நம்ம கேட்டு வச்சுருந்தோமோ அதை ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து அப்படியே கடப்பில் போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 2001 2006 வரைக்கும் ஒரே தகராறாக தான் இருந்துச்சு. பென்ஷனை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பென்ஷனை திருப்பி வேணும்னு நம்ம கோர்ட்டில் போய் வந்து வழக்கு போட்டு தான் இந்த பென்ஷனை வாங்கினோம். அப்போ வந்து கொடுத்த பென்ஷன் ஆர்டருக்குலாம் என்னென்னா சிஐடியுடைய வழக்கு நம்பரை குறிப்பிட்டு தான் எல்லாருக்கும் பென்ஷன் ஆர்டரே வந்து கொடுத்தாங்க. அதனால் வந்து இந்த பென்ஷனில் வந்து பழைய பென்ஷன் திட்டம் என்பது வந்து அரசாங்கம் ஏற்கனவே நமக்கு வாக்குறுதி கொடுத்து நம்ம இருந்த இபிஎஃப்ல சட்டப்படியான இபிஎஃப்லேருந்து நம்மளை வெளியேற்றி இதை கொடுக்குறோம்னு சொல்லி அதை விட்டு வெளியேற்றிட்டான்.
கொடுக்குறோம்னு சொல்லி வெளியேற்றி இப்போ டிஏவை கொடுக்க மாட்டோம், அதை கொடுக்க மாட்டோம், இதை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் என்பது வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வந்து விடலாம் முடியாது. ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி மட்டும் இதில் என்ன இது எழுச்சவாயனான்னு சொல்லலாம். நீ இபிக்கு கொடுப்ப, நீ அரசு ஊழியருக்கு கொடுப்ப, நீ ஆசிரியருக்கு கொடுப்ப, எல்லாத்துக்கும் கொடுப்ப. நீ கார்பரேஷனில் நாங்கள் வந்து லாஸுக்கு வண்டி ஓட்டுறோம்னு காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம ரிட்டையர்டான தொழிலாளி எதுக்கு பாதிக்கப்பட விடணும்? அதனால் இதெல்லாம் வந்து விடவே முடியாது. உண்மையிலேயே கவர்மெண்ட் செய்கிறது வந்து படுமோசமான ஒரு கேவலமான நடவடிக்கை. அதனால் நம்ம வந்து டிஏவோட இந்த பென்ஷனை வந்து பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தான் நம்ம இபிஎஃப்லேருந்து இந்த பென்ஷனுக்கு வந்தோம். இப்போ இந்த பென்ஷனில் சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இந்த இப்போ நான் இதிலே வந்து நான் சில விஷயங்கள்லாம் அங்கே ஒருவேளை வந்து பேச்சுவார்த்தையில் வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் பேச வேண்டியது வரும். சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போவே அந்த பிரச்சனையை சொன்னால் அதிகாரிகள் சுதாரிச்சுவாங்க. பேச்சுவார்த்தையில் அவங்க கேட்கட்டும். அப்போ வந்து நம்ம வந்து விடுற அம்பில் அவங்க பதில் சொல்லணும். அமைச்சர் உட்பட இருப்பார்ல, ஏன் நிறுத்தின? இப்போ நம்ம சிலது கேட்குறோம், ஒப்பந்த பலன் கேட்குறோம், அதெல்லாம் தரல. ஏன் தரலன்னு அவங்க காரணம் சொல்லட்டும். அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்கிற காரணம் எப்படி வந்து மோசமான காரணம்னு வந்து பேச்சுவார்த்தையில் வந்து அவங்க டேமேஜ் ஆவாங்க. கொடுக்குறத தவிர வேறு வழி இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த பழைய பென்ஷனை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குது. அதில் டிஏ வாங்க வேண்டியிருக்குது. அதை வந்து பழைய பென்ஷனில் வந்து நாம் வந்து ஒப்பந்தப்படியான பலன்களை சேர்க்க வேண்டியிருக்குது. சில விஷயங்களையெல்லாம் பழைய பென்ஷன்லையும் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குது. அதனால் இப்போ நமக்கு இருக்கிறது பழைய பென்ஷன் தாங்க. இபிஎஃப் பென்ஷன் வந்து நம்மளை விலக்கிட்டாங்க. அதனால் இருக்கிற பழைய பென்ஷனை வந்து ஒழுங்குபடுத்தி கொடு அப்படின்னு வந்து இவங்க வந்து என்னென்னா இந்த பென்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லித்தான் இபிஎஃப்லேருந்து வெளியேற்றி விட்டுட்டு இப்போ 1/4/2003 பிறகு உள்ள தொழிலாளிக்கு வந்து இந்த பென்ஷன் கொடுக்கறதுனால தான் வந்து இபிஎஃப் விட்டு வெளியேற்றுறாங்க. ஆனால் அந்த பென்ஷனையும் கொடுக்காம நியூ பென்ஷன் ஸ்கீம் நமக்கு பொருந்தவே பொருந்தாது. நியூ பென்ஷன் ஸ்கீமு போக்குவரத்து தொழிலாளிக்கு பொருந்தாது. அதனால தான் நம்ம ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். நிச்சயமாக அந்த கேஸில் ஜெயிப்போம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் பழைய பென்ஷனையும் நம்ம வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாமே பேச்சுவார்த்தையில் இது எல்லா விவரமும் இந்த பழைய பென்ஷனை ஒழுங்குபடுத்தினா தான் புது தொழிலாளிக்கு ஒழுங்காக கிடைக்கும். புது தொழிலாளி என்ன நினைக்கிறாங்கன்னா இது நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. புது தொழிலாளிக்கு இந்த பென்ஷன் வந்தால் தான் அவனும் போராட்டம் நடத்துவாங்க. அதனால் பழைய தொழிலாளி என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு டிஏ கிடைச்சா போதும்ட்டு. இந்த புதிய தொழிலாளியும் பழைய தொழிலாளியும், புதிய தொழிலாளி பென்ஷன் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கான். பழைய தொழிலாளி வாங்குகிற பென்ஷனில் ஒரு அரைகுறையான பென்ஷனை, ஒரு பாதிப்பான பென்ஷனை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருடைய பாதிப்பை உணர்ந்து கொண்டு எல்லாம் சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது. அதுக்காக தான் நம்ம முயற்சியெல்லாம் பண்ணோம். ஜனவரி 9-10 இது ஸ்ட்ரைக்கில் வந்து இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சோம். நிச்சயமாக இப்போ இந்த பேச்சுவார்த்தையை ஒட்டி இது மறுபடியும் வந்து ரேக்கப் பண்ணி பழைய பென்ஷன் புதிய பென்ஷன் 2லையும் பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள் ஒன்றா சேர்ந்து கட்டாயம் இந்த அரசாங்கத்தில் நம்ம பென்ஷன் வாங்கி ஆகும்.